நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 26, 27. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் ரீசன்ட் டேஸ்ல எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான ஆட்களை ஆண்டவர் காண்பித்தார். என்ன அப்படின்னா, கடனுக்காக பிணைக்கப்படுகிறவரில் ஒருவனாகாது அப்படின்னா, கடனுக்காக சைன் போடுறவங்க. யாரோ ஒருத்தங்க தான் கடன் வாங்கியிருப்பாங்க, இவங்க செக்யூரிட்டி சைன் போட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க தான் கடனை அனுபவிச்சிருப்பாங்க, இவங்க வாங்கி கொடுத்திருப்பாங்க, இவங்க பேர்ல இவங்க வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா அனுபவிச்சது யாரோ ஒருத்தங்களா இருக்கும், எடுத்துட்டு போனது யாரோ ஒருத்தங்க. இவங்க வாங்கி கொடுத்ததுனால கடைசியில இவங்க இன்னைக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தாரு. சோ அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நான் சொல்றேன், இன்னும் புதுசா யாராவது செக்யூரிட்டி கையெழுத்து எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த வசனத்தை ஆண்டவர் என்னை காண்பித்து கொடுத்திருக்கிறார். நீங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நீங்க உடன்படாதீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க உடன்பட்டு நிக்காதீங்க. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டும், பரவாயில்ல. அவங்க துரோகி நினைச்சிட்டு போட்டோம், இத்தனை வருஷமா பழகிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களே நினைச்சிட்டு போட்டு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. சூழ்நிலைகள் மாறலாம். இன்னைக்கு அவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருக்கும், அதனால செக்யூரிட்டி கையெழுத்து கேட்பாங்க. நாளைக்கு அவங்களுடைய வேலையை இழக்கலாம், அவங்களுடைய பிசினஸ்ல லாஸ் வரலாம், என்னனாலும் நடக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காரியத்துல இது ஆண்டவர் சொல்றாரு. இது அவிசுவாசி விசுவாசி ஆண்டவர் பிரிச்செல்லாம் பேசல, காமனா சொல்ற. அப்படின்னா விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டி கையெழுத்து போடாம இருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்க கொடுங்க. என்னால ஒரு 1000 ரூபாய் முடியும்பா, இந்த வச்சுக்கோ. இல்லாட்டி உங்க காசு கொடுக்க முடியும்னா அது ஒரு 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன், எனக்கு 5000 ரூபாய் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கொடுங்க, பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது பெரிய ஒரு டேஞ்சரா நிக்கும். அவங்க நம்ம வீட்டுல நிக்கிற மாதிரி ஆயிடும். அது நம்மளுக்கே ரொம்ப அசிங்கமா போயிடும். சோ அதான் சொல்றது, நீ செலுத்த ஒன்றுமில்லாத இருந்தால் நீ படுக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொண்டு போவ. நீ படுத்திருக்கிற படுக்கையை கூட அவன் எடுத்துட்டு போயிட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு செக்யூரிட்டி கையெழுத்து போடாம இருங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அன்பு கரெக்ட் தான், அன்பு நிமித்தமா நீங்க அவங்களுக்கு செய்றீங்க. நீங்க ஆண்டவர் செலவு ஆண்டவருடைய கட்டளை மீறணும், இப்படி நான் செய்யல அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கையெழுத்து நான் போடாம விட்டுனாக்கி நீ எல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைன்ற நம்ம அசிங்கமா பேசிடுவாங்க. ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட்டிருமே நினைச்செல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஞானமாய் செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி ஆண்டவர் அவங்க ஏத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க கையெழுத்து போட்டு காசு வாங்கி கொடுத்துதான் ஆண்டவருடைய பிள்ளையா அவங்க மாறணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க மாறணும்னு நினைச்சா ஆண்டவர் எப்படினாலும் மாற்றுவார். அதனால ஞானமா செயல்படுங்க. யாருக்கும் நீங்க காசு வாங்கி கொடுக்காதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அப்படி போடுறதுனால நீங்க அனுபவிக்காத காசுக்கு நீங்க கொடுத்து தீர்க்க வேண்டியதா இருக்கும். நீங்க அனுபவிக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க சிரமப்பட வேண்டியதா இருக்கும். ஞானிகளாய் ஞானம் உள்ளவர்களாய் நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.